மூன்றாவது வசனம். கலாத்தியர் 3:3. ஆவியினால் ஆரம்பம் பண்ணின நீங்கள் எப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ, நீங்கள் எத்தனை புத்தியினரா, எத்தனை பிரயாசத்தையும் வீணாய்ப்பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிற்றே. எல்லாம் நிறுத்திட்டீங்களா? அவசரம் படிக்க யாராவது? கலாத்தியர் 3:3. ஆமா. ஆவியினால் ஆரம்பம் பண்ணின நீங்கள் எப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ, நீங்கள் எத்தனை புத்தியினரா. அதாவது ஆவியில் ஆரம்பம் பண்றான், ஆவியில் ஆரம்பம் பண்ணி மாம்சத்தில் முடிக்கிறான். மாம்சத்தில் முடிக்கும் போது எல்லாம் டோட்டல் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. ஆவியிலே ஆரம்பம் பண்ணி ஆவியிலே முடிக்கிறதா வெற்றி. ஆவியில் ஆரம்பம் பண்ணி மாம்சத்தில் முடிக்கிறது. அப்போ எத்தனை பிரயாசங்களையும் வீணாய் பட்டீர்களோ, அவைகள் வீணா போயிச்சப்பா. ஆவியில் ஆரம்பம் பண்ணி நல்லா கிறிஸ்துக்குள்ள நல்லா வாழ்ந்து கர்த்தரை காலத்தில் தோத்தரித்து துதி தோத்திரம் ஆராதனை ஜபம் கவனி கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்து 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 ஆவியில் ஆரம்பம் பண்ணி கச்சீர போய் என்ன ஆயிடுச்சு? மாம்சத்தில் போய் பிடிக்கிறது. அப்போ இத்தனை பாடுகளை வீணாய்ப்பட்டீர்களே. அப்போ ஆவியில் ஆரம்பம் பண்ணி படி 10 வருஷத்தை திரும்பியும் இதாவது புரியுதா? ஆவியினால் ஆரம்பம் பண்ணின நீங்கள் ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் எப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களோ, நீங்கள் எத்தனை புத்தியா. ஏதாவது வருகுதப்பா? முதல் மனுஷனை எப்படி உண்டாக்குனாரு? மாம்ச கிரியில் உண்டாக்குனார், ஆவியின் கிரியில் உண்டாக்குனாரா? ஆவியின் கனியில தான் உண்டாக்குனாரு. தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியில தான் ஆரம்பம் பண்றாங்க. தேவன் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, ஜீவ சுவாசத்தை ஊதுவோமாக, ஜீவாத்மாவாகி தோட்டத்தில் எல்லா விருட்சத்தின் கனியில் ஜீவ விருட்சத்தின் கனியிலே வச்சாரு. அதான் ஆவியில் ஆர்வம் பண்றது. புரியுதப்பா? ஆவியில் ஆர்வம் பண்ணி தேவன் ஆவியா இருக்கிறார். மாம்ச சிந்தையில் இல்லை. மாம்சனா மாம்ச சிந்தை மரணம், அது பாபமும் மரணம் தான் மாம்ச சிந்தை. அப்போ ஆவியில தான் ஆரம்பம் பண்றாங்க. ஆதாம் ஏவாளும் தேவ ஆவியில ஜீவ விருட்சத்துக்கு கனியில தேவன் தனக்கு உலகத்துக்கு அந்த ஏதேன் தோட்டம் சூப்பரா இருக்குது. ஜக 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 ஜகன்னு இருக்குது. ஆளுங்களும் ஜக 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 ஜகன்னுங்கிறாங்க. தேவ சாயல், தேவடைய ரூபம், சமாதானம், சந்தோஷம், சுகம், பல, ஜீவன், ஆஸ்வாத, ஐஸ்வர்யம், 4 நதி ஓடுது. ஏதே இல்லை, பொண்ணு விளையுது. வேதனை, துக்கம், பாடு, வியாதி, வறுமை, தரித்திரம், கோர்ட்டு கேஸு, வட்டி கடை, ஜெயிலு, ஹாஸ்பிட்டலு, கல்லறை தோட்டம் எதுவுமே இல்லை. ஏதே தோட்டத்தில் நல்லா போலீஸ் ஸ்டேஷனு, வேற என்ன எதுவுமே இல்லை. பிசாசு கிரிய மாம்சத்தை சேர்ந்த எதுவுமே இல்லை. அப்போ எப்படி ஆரம்பம் பண்ணாங்க? ஆதாம் ஏவாளும் படிக்க அந்த வருஷத்தை
கலாத்தியர் 3:3. ஆவியினாலே ஆரம்பம் பண்றாங்க. ஸ்டார்டிங் நல்லா இருக்குது. ஜீவ விச்சத்துக்கு நல்லா சூப்பர், நல்லா ஜோராகிறாங்க. ஆவியினாலே ஆர்வம் பண்ணினீர்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ. திடீர்னு ஒரு நாள் ஏவாளு புத்தி பிசைக்கு போய் ஆவியில் ஆர்வம் பண்ணவா பிசாசு கிட்ட பல கொடுத்து மாம்சத்துல போய் முடிச்சிட்டா கதைய. எல்லாம் வீணா போயிடுச்சு. இங்க பாருங்க, ஆவியிலே ஆர்வம் பண்ணின நீங்கள் எப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ நீங்கள் எத்தனை புத்தியினரா. ஏவாள் பாத்தியமா இத்தனை புத்தி கட்டவளாமா நீ. நல்லா ஜோரா உண்டாக்கி உன்னை விழாவை ஆதாம் ஏவாள் உண்டாக்கி அந்த விழாவிலிருந்து எடுத்து உன்னை ஜோரா உருவாக்கி அவ்வளோ சூப்பராக உன்னை வச்சிருந்தார் தேவநாயகி கர்த்தர். இப்போ போய் கட்சியில் பிசாசு கிட்ட பழகிட்டு மாம்சத்தில் போய் பிடிக்கிறியே நீ இத்தனை புத்தியினரா. அடுத்து வந்து பாரு, இத்தனை பாடுகளை வீணாய்ப்பட்டீர்களே அவைகள் வீணாய் போயிட்டே. இத்தனை பாடுகள், இந்த ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குறது, பைசோன் நதிக்கரை உண்டாக்குறது, நல்ல விச்சத்து நல்லா சூப்பரா இதெல்லாம் எல்லாம் வீணா போயிடுச்சு. தேவநாயகி கர்த்தர் குட்டி சொர்க்கம் போல உண்டாக்குனார் அந்த ஏதேன் தோட்டம். எல்லாம் என்ன போயிடுச்சு. உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். நன்மத்தையும் அறியத்தக்க கனியை பிசிக்க நாளில சாவே வந்துச்சு. உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். முள்ளுக்கு இருக்கும் முளைப்பிக்கும். ஏதேன் தோட்டத்தில் பொண்ணு விளையுது, பூமி போ முள் விளையுது. இத்தனை பிரயாசங்களையும் வீணா பண்ணிச்சப்பா. எல்லாத்தையும் வீணாக்கிட்டப்பா. மாம்சத்தில் முடிஞ்சு சீரியஸான மேட்டர். அதான் மாம்ச சிந்தைக்கு போவாத. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சம. கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ளவா, அதான் ஆவியில் ஆரம்பம் பண்றது. அப்போ மாம்ச சிந்தையில போய் முடிச்சாக்கா எல்லா பிரயாசம் வீணா போயிடுச்சு. அப்போ எத்தனை பாடுகளை வீணாய்ப்பட்டீர்களே அவைகள் வீணாய் போயிட்டே. அடுத்ததோ அன்றே உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பித்தவர். அதை நியாய பிரமாணத்தின் கிரியையினாலேயா விசுவாச கிரியையினாலேயா எதினாலே செய்கிறார். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. புரியுத தம்பி? ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீ மாம்சத்தில் முடிச்சினாக்கா எல்லாம் வீணா போயிடுச்சு. மாம்ச சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தை ஜீவனும் சமாதானம். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு ஆவியிலே போகுது. தேவன் ஆவியார் அப்படியே காத்தா இருக்க. ஆவியில் என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா அப்படி ஆவியிலே போகுது. அதுல பால் தேடு நலம் விசாலம் நன்மைகள் ஆசீர்வாதம் எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், மகிமை, கனவு, புகழ்ச்சி, வெற்றி, ஜெயம் சகலம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய தேவனுடைய ஆசீர்வாதம். மாம்சக்கிரிய சகலம் சாபம், வியாதி, வறுமை, தரித்திரம், கடந்தொல்ல, ஆபத்து, விபத்து, நாசம், மோசம் எல்லாம் பிசாசு கிரியாவே இருக்கும். மாம்சத்தில் போகுது, மாம்ச சிந்தையில போகுது. நண்பத்தை வெளியே போயிட்டு இருந்தாக்கா ஒரே பிசாசு கிரியா தான் இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லா திருடமும் கொள்ளவும் அழிக்க வருகிறான் என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போ ஜீவ மார்க்கத்தில் ஸ்டார்ட் பண்ணி ஜீவ மார்க்கத்திலே போதா ஆவியிலே ஆரம்பம் பண்ணி ஆவியிலே பிடிக்குது. இடையில மாம்சத்துக்கு இடம் வந்தாங்க ஒரு பகை, ஒரு கசப்பு, ஒரு சுயநீதி, ஒரு அநீதி, ஒரு நண்பத்தையுமா காரியத்துக்கு பட்டு எல்லாம் போயிடுச்சு. பசுத்தாய் எல்லாம் போயிட்டார். அசுத்தாய் வந்துச்சு, எல்லாம் வீணா போயிடுச்சு. பிரயாசப்பட்டதெல்லாம் வீணா போயிடுச்சு. அப்போ ஆவியினாலே ஆரம்பம் பண்ணியிருந்தீர்கள், இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ. நீங்கள் எத்தனை புத்தியினரா. ஏவாலே ஆதாமே நல்ல ஜோரா இருந்தீங்களே. ஜீவ வித்தத்துக்களே ஸ்டார்ட் பண்ணி ஜீவ விச்சத்துக்களிலே இன்னைக்கு வரையிருந்தீங்கன்னாக்கா உலகமே ஏதே தோட்டம் மாதிரி இருக்கும். ஏதேன்னா இன்பம்னு அர்த்தமா. உலகம் இன்பமாகுது, ஒரே குட்டி நரகமாகுது. நன்மை தீமை கனியை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க ஆதாம் வியாபாரம். அன்னிலிருந்து இன்னைக்கு வரையும் நன்மை தீமை. இன்னைக்கு தேதி 20/9/2024. ஒரு மனுஷனை போய் பார்த்தா நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன் தான் இருப்பான். ஜீவன் அப்படின்னா என்னன்னு கேட்கறான். ஊழிக்காரனே கேட்கறான் போன் பண்ணி. எப்ப பார்த்தாலும் ஜீவன் ஜீவன் அப்படின்னா என்னன்னு கேட்க. ஜீவன்னா ஆவி, ஆவிக்குரிய ஆசுவாதம். சூரிய ஜீவன், ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், ஜீவ ஜீவன்
அளவற்ற அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுப்பான தெய்வீக காரியங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள். தேவ நீதிட்டு உயிர்த்தது தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அது உனக்கு ஆசீர்வாதம், வெற்றியை, ஜெயத்தை கொடுக்கும். தேவதூதர்கள் பணிவிடை செய்வாங்க, பரிசுத்த ஆவியானவர் வருவாரு. அப்போ ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் எத்தனை புத்தியினரா, எத்தனை பாடுகளை வீணாய்ப்பட்டீர்களே, அவைகள் வீணாய் போயிற்றே. ஏதேன் தோட்டம் எல்லாம் வீணா போயிடுச்சா இல்லையா? எவ்வளவு பிரயாசப்பட்டு அந்த ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி இருப்பாரு. நல்ல ஜோரா எல்லா விருட்சத்தையும் கனி, மிருகங்கள் எல்லாம் உண்டாக்கி ஏதேன் தோட்டம் குட்டி சொர்க்கம் மாதிரி வச்சாரு. அந்த தோட்டத்தை எல்லாம் வீணா போயிடுச்சு. பூமி நன்மை தீமை கனி சாப்பிட்டதுமே பூமி சமிக்கப்பட்டு போச்சு, முள்ளு குறுக்கு முளைப்பிச்சு போச்சு, எல்லாம் தோத்திட்டாங்க, எல்லாம் வீணா போயிடுச்சு சொல்றாரு ஆண்டவர். அதுக்கப்புறம் நோவா காலத்தில் உலகமே ஆயிடுச்சு போச்சு, சோதோம் குமரா பட்டணம் ஆயிடுச்சு போச்சு. இப்ப எல்லாரும் எப்படிங்கிறாங்க? மாம்சத்தில் ஆரம்பம் பண்ணிக்கிறோம். என் தாய் என்னை பாவத்தில். அப்போ நம்ம பிறக்கும் போது ஆவியில் ஆரம்பம் பண்ணல, தேவனுக்குள்ள பிறக்கல, மாம்சத்தில் ஆரம்பம் பண்ணிக்கிறான். நல்லா கவனித்த மாம்ச சிந்தையில பிறந்து ஆவியில முடிக்கணும். ஏவாளு ஆதாமும் ஆவியில் ஆரம்பம் பண்ணி மாம்சத்தில் முடிஞ்சு பாவத்தை சாபத்தை நம்ம குத்துட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம என் தாய் என்னை பாவத்தில், ஆமா, நம்ம மாம்சத்தில் ஆரம்பம் பண்ணி எதுல முடிக்கணும்? இயேசுவை சொந்த ரட்சகரா ஆவியில முடிச்சா டாப்பு. கையை தட்டு அல்லேலூயா. இப்போ மாம்ச சிந்தையில் ஆரம்பம் பண்றோம். என் தாய் என்ன பாவத்தில் கருத்தரித்தாளா, துர்குணத்தில். அப்போ பாவத்திலும் மரணத்திலும் ஆரம்பிச்சு என்ன பண்றா? என்ன பண்ண தெரியுமா? அப்படியே ஜோரா காட்டி 38 வருஷமா ஒருத்த மாம்சத்திலே இருக்கிறான். அப்படிதான் பேசாகுலத்துல நல்ல பிரயாசப்பட்டு மாம்ச சேர்ந்த கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு நல்லா பில்டப் பண்ணி எத்தனை வருஷம்? 38 வருஷமா இருக்கிறான் பிசாசுகிரியில. கவலை, பயம், வெறுப்பு, கசப்புன்னு. கலாத்தியர் 3:3 எடுக்க எல்லாரும். கலாத்தியர் 3:3. அப்போ 38 வருஷமா என்ன பண்றான்? வார்த்தை மாம்ச சிந்தையிலே இருக்கான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தா, துர்குணத்துல உருவாகி அப்படியே பில்டப் பண்ணிக்கிறான். நல்ல மாம்சத்திலே உருவாகி நல்ல சம பகை, கசப்பு, வைராகி, கோபம், கசப்பு இருக்கிறான். ஏசு அந்த மனுஷன் சந்தித்தாரு. இங்க கவனி, எல்லாம் என்ன கவனி? அந்த வியாதியஸ்தம் பெஸ்டாகுலத்துல 38 வருஷமா மாம்சத்துல தான் ஆரம்பம் பண்ணான். பாவத்துல கருத்து வச்சு பகை, கசப்பு, வைராகி கொடுத்து வியாதியிலே மாம்சத்துல நல்ல பில்டப் ஆகியிருக்கிறான். ஏசு போனாரு இல்லையா பாக்கிறதுக்கு? அவ்வளோ நாள் 38 வருஷமா மாம்சத்துல இருந்தவன அவனை பார்த்ததுமே நல்ல வேப்ப ஜனங்களுக்காக. அப்போ மாம்சத்துல ஆரம்பம் பண்ண ஆவியில முடிக்கிறாரு. தேவாவி, ஜீவாவி, பசுத்தாய் வந்ததுமே பசுத்தாய் வந்ததுமே ஈலிங் ஆயிட்டான். பிசாசு ஓடி போயிடுச்சு. இப்ப பிசாசு பாக்குறான், அடத்தெரி 38 வருஷமா இவனை நல்ல பில்டப் பண்ணி பிசாசுலே இயேசு வந்து பற்று ஜீவன தேவன் தன கொடுத்து நம்ம பிரயாசத்தெல்லாம் வீணாக்கிட்டாரே. கையத்தட்டு இயேசு அல்லேலூயா. பிசாசு ரொம்ப சந்தோஷமா தான் 38 வருஷமா இவனை பில்டப் பண்ணி இருக்கிறான். இவனை நரகத்தை கொண்டு போடலாம் அப்படின்னு பில்டப் பண்ணியே வச்சிருந்தான். அதுக்குள்ள இயேசு குறுக்கிட்டார். இயேசு மாம்சத்தில் ஆரம்பம் பண்ணவன ஆவியில நல்ல மேய்ப்பன், ஜீவ சர ஜீவரத்தம் தேவனுக்கு ஆதாம் முழு உலக மாம்சத்தில் ஆவியில முச்சாரு பாருங்க. 38 வருஷமா பிசாசு பிரயாசப்பட்டது வீணா போயிடுச்சு. பிசாசு வருமா வராதா? 38 வருஷமா இவனை பில்டப் பண்ணியிருந்தான். கட்சியில இயேசு வந்து மாம்சத்தில் ஆரம்பம் பண்ண ஆவியில முச்சிட்டாரு, அவனை வெளியில ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் அவனை பார்த்து சொல்றாரு, தேவாலயத்துல போய் இனி அதிக கேடாது வராதபடி இனி பாவதே கிறிஸ்துக்குள்ளே இருந்தினாக்கா எந்த வியாதி வராது. பசுத்தாய் தேவதூர்கள்லாம் வருவாங்க, வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் இல்லை வார்த்தையிலும் மிகுந்த கடிகளை கொடுப்பான். இப்ப புரியுதா இந்த வசனத்தினுடைய விளக்கம்? அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரயாசப்பட்டு ரொம்ப ஜோரா வியாதி, வறுமை, தரித்திரம், சாபம், பாவத்தெல்லாம் பில்டப் பண்ணி வச்சிருப்பான். நீ குறுக்கிட்டு ஏசு ஜீவ சர ஜீவரத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு ஊத்திட்டுனா பிசாசு பிரயாசப்பட்டதெல்லாம் வீணா போயிட்டு நீ ஆஸ்வதிக்கப்பட்டுருவ. எப்படி சௌக்கியா?
அதனால இயேசு எங்க போனாலும் அதே மாதிரி லேகோனர் 2000 பிசாசு நல்லா பில்டப் பண்ணி மாம்சம் சேர்ந்த திருப்பி படிக்க கலாத்தியர் 3:3 ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் எப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ நீங்கள் எத்தனை புத்தியினரா எத்தனை பாடுகளை வீணாய்ப்பட்டீர்களே அவைகள் வீணாய் போயிடுச்சு அப்படின்னு இயேசுனார் உன்னை பார்த்து கவலைப்படக்கூடாது. பிசாசு தான் உன்னை பார்த்து கவலைப்படணும். மாம்ச சிந்தையிலே வச்சிருந்து பகை கசு சுயநீதி அடியிலே பில்டப் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப இயேசு ஏத்துக்கிட்டானே அவன் இயேசுவை தேவன் தனக்கு உலகம் கொடுத்துட்டு மாம்சத்தில் ஆவியில பிடிச்சிட்டானேன்னு சொல்லி பிசாசு தான் உங்களை பார்த்து வேதனை பண்ணணும். இவனை நரகத்துக்கு கொண்டு போது இவ்வளவு திட்டம் பண்ணி கரெக்டா வச்சிருந்த கட்சியில் போய் ஜீவ மார்க்கத்தில் போயிட்டானே மாம்சத்தில் ஆரம்பம் பண்ணி ஆவியில முடிக்கிறானேன்னு சொல்லி பிசாசு தான் வேதனை பண்ணணும். அப்பதான் உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதை விட்டு ஆவியில் ஆரம்பம் பண்ண நீ மாம்ச ஏவாள் மாதிரி ஜீவ விசத்துல ஸ்டார்ட் பண்ணுவா நன்மை தீமை கனியில போய் முடிகிறா. ஆவியில் ஆரம்பம் பண்ணி மாம்சத்தில் முடிவு பண்றா. ஆனால் தேவன் வேதனைப்படுறாரு. ஏதேன் தோட்டத்தை இவ்வளவு அழகா உண்டாக்கி எல்லாம் பண்ணி எல்லாம் செய்து கட்சியில பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை கனியில பூமி சபிக்கப்பட்டு போய் முள்ளு குறும்புல போயிடுச்சு. இவ்வளவு பிரயாச வீணா போயிடுச்சு. கடவுள் வேதனைப்படுறாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ மாம்சத்திலே ஆரம்பம் பண்ணி என் தாய் என்னை பாவத்தில் கருத்தறிகிறார் துர்கத்தில் உருவாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு முழு உலக பசுத்தாய் இருக்கீங்கன்னா மாம்சத்தில் ஆரம்பம் பண்ணி ஆவியில முடிக்கிற பிசாசுக்கிரியில தொடங்கினீர். என் தாயினை பாவத்தில் கருத்தறிகிறார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகிறான். இப்ப இயேசு கிறிஸ்து ஜீவ விசத்தினி நானே வழியும் சத்தியம் ஜீவனமாயிரு தேவன் நீதிட்டு உயிர்த்ததில்ல தேவன் தனக்கு உலகத்தை குத்தினா அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்துடும். அப்போ மாம்சத்தில் ஆரம்பம் பண்ணி ஆவியில பிடிக்கிற கடவுள் சந்தோஷம் பிசாசு வேதனைப்பட்டு ஓடியக்கூடாதுப்பா பிசாசு அசுத்தாவி. அதனால அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். அதனாலதான் மத்திய மார்லூக்கால இயேசு எங்கெல்லாம் போனாரோ எல்லாம் மாம்சத்தில் தான் ஆரம்பம் பண்றாங்க. கட்சியில் இயேசு குறுக்கிட்டு நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஆமா ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு குத்தினாக்கா பிசாசு பாப்பா இத்தனை நாள் பில்டப் பண்ணி வச்சிருந்த நரகத்துக்கு கொண்டு போய் இவன் தாமஸ் வந்து ஜீவனை குத்துட்டானே தேவன் தனக்கு முழு பசுதாக இறக்கிட்டானேன்னு சொல்லி பிசாசு நடிப்பா எல்லாம் வீணா போயிடுச்சு பிரயாசப்பட்டதெல்லாம். அதான் நல்ல வாழ்க்கை. அதனால உங்க குடும்பத்தில் போங்க சொந்த பந்தத்துக்கு போங்க உங்க ஏரியாவுக்கு எல்லாம் ஆதாம் வழியா சேர்ந்து மாம்சக்கிரியிலே இருப்பாங்க. தேவன் தனக்கு அசுத்தாய் பிச்சுன்னு இருக்கோம். இயேசு குறுக்கிட்டு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்து தேவன் தனக்கு ஆதாம் பசுத்தாய் இறக்கி எல்லா பிசாசு பிரயாசப்பட்டதெல்லாம் வீணாக்கினான். தேவனுடைய கிரிய வாழ்க்கையில நடக்கணும். கையெழுத்து அல்லேலூயா. அதனால உங்க வாழ்க்கையில கூட ஏதாவது பாவம் செஞ்சு அக்கிரமம் செய்யிட்டு அப்படியே போய் அது செத்த மீன் போற மாதிரியே போயிட்டு இருந்தா பிசாசு கிரியா டக்குன்னு இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி ஆமா இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாவது முழுவதும் கொடுக்கறதுல கரெக்டா இருக்கணும். பிசாசு ரொம்ப பிரயாசப்பட்டிருப்பான் உன்னை கெடுக்கிறதுக்கு அழிக்கிறதுக்கு கொல்றதுக்கு. திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே என்று ஆமா நல்லா பில்டப் பண்ணி உன்னை அழிச்சு நரகத்துக்கு கொண்டு போது வியாதியில வறுமை தரித்திர கடந்து பல சிக்கல கொண்டு போது ரெடியே பண்ணிட்டு இருப்பான். இயேசு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் அது பரிபூரணப்படும் வந்தேன்னு சொல்லி பிசாசு பிரயாசத்தெல்லாம் வீணாக்கிடுவாரு. டெலிட் பண்ணிட்டு பசுத்தாய் வந்து உன்னை காப்பாத்துவாரு. அந்த மாதிரி தான் இயேசு காப்பாத்தினார். எங்க இயேசு குறுக்கிட்டதெல்லாம் பிசாசு பிரயாசப்பட்டதெல்லாம் வீணா போச்சு. 38 வருஷமா பிரயாசப்பட்டதான். இயேசு தழும்புலா சுகமான தேவதன் கிறிஸ்துவ குத்ததுமே அவ எழுந்து நடந்தான். பிசாசு எல்லா பிரயாசம் வீணா போயிடுச்சு. வியாதி திமிர்வாதம் லேகோட் பிசாசு பெரும்பாடு உள்ள சரி எங்க போனாலும் இயேசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து பிசாசு பிரயாசப்பட்டதெல்லாம் வீணாக்கிறாரு. அல்லேலூயா. அதனால நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் திருவந்திரம் பங்கெடுத்தா எத்தனை காலம் பிரயாசம் அதெல்லாம் வீணாக்கலாம். அப்போ ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ நீங்கள் எத்தனை புத்தியினரா அந்த மாதிரி கூடாது. ஏவாள் ஆவியில் ஆரம்பம் பண்றா ஜீவ விசத்தில் ஸ்டார்ட் பண்ணி நன்மத்தை மாதிரி பிரயாசப்பட்டு சாப்பிட்டு தேவனுடைய பிரயாசத்தெல்லாம் வீண புத்தியினமா செஞ்சா. நம்ம மாம்சத்தில் ஆரம்பம் பண்ணி பாவத்துல பிறந்து தேவனீட்டு ஊத்தின தேவன் தனக்கு பிசாசு பிரயாசத்தெல்லாம் வீணாக்கிட்டோம். நம்ம டாப்பா இருக்கோம் ஜெபம் பண்ணோம். அதனால பயப்படாதீங்க கலங்காதீங்க. என் வாழ்க்கை கெட்டு போச்சு. பல விதமான சிக்கல் பல விதமான வியாதி சாபத்துல பாவத்துல இருக்கிறேன். பிசாசு பில்டப் பண்ணி மாம்ச சிந்தையிலே வச்சு என் வாழ்க்கை ஃபுல்லா பிசாசு போராட்டமா இருக்குதுனாக்கா ஆவிய சிந்தைக்குள்ளவா. மாம்ச சிந்தை உனக்கு மரணத்தை தான் கொடுக்கும். கிறிஸ்துவ சிந்தை
ஜீவனும் சமாதானம். தீவிரமா இயேசு கிறிஸ்து ஜீவனை, பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு கொடு. ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தினா பிசாசு செய்த சத்தியத்துல குலாப்ஸ் ஆயிடும். நீ பாதுகாக்கப்படுவாய். சோதரம் மத்திய மாட்டு இயேசு அப்படித்தான் செய்தாரு. மாம்சத்திலே ஆர்வம் பண்ணின எல்லாருக்கும் இயேசு நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்து ஜீவன் இயேசு சாப்பிட வாக்குத்தத்தம் கொடுத்து தேவனுக்கு தனக்கு ஆதாரம் முழு உலகத்து கொடுத்து பிசாசு செய்த சதித்திட்டத்தை எல்லாம் வாய்க்காம பண்ணிட்டாரு. பிசாசு புத்தினா போயிட்டான். அதனால கிறிஸ்துக்குள்ள வாங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு எத்தனை பேர் உனக்கு தந்திரம் பண்ணியிருந்தாலும், எத்தனை பேருக்கு தந்திரமா உனக்கு விரோதமா ஏறினாலும் எல்லாம் வாய்க்காம போயிடும். இயேசு ஜீவன தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துல அதோட எங்க பார்த்தாலும் பகை, கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை இதெல்லாம் பிசாசுக்கு தான் சந்தோஷம். ஆவியில் ஆரம்பம் பண்ணி மாம்சத்தில் முடிவு பாதாளத்துக்கு போய் சேர்ந்துடும். அதனால மாம்சத்தில் ஆரம்பம் பண்ணி நாம் தேவ ஆவியில முடிவு பண்ணணும், கிறிஸ்துக்குள்ள முடிவு பண்ணணும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்குள்ள பசுபிதாவின் அருமையான காலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கலாத்தியர் 3:3 ஆனபடியினா ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்போது மாம்சத்திலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் எத்தனை புத்தியினரா, எத்தனை பாடுகளை வீணாய்ப்பட்டீர்களே, அவைகள் வீணாய் போயிட்டேன்னு சொல்றாங்க. இந்த கலாத்திய சபையாரு ஆவியில் ஆரம்பம் பண்ணி மாம்சத்தில் முடிக்கிறாங்க. எல்லாம் வீணா போயிடுச்சு. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. மாம்சத்திலே தாயினை பாவத்தில் கருத்தரித்தாலும் பிறந்த நம்ம கிறிஸ்துக்குள்ள முடிவு பெறணும். மாம்சத்தில் ஆவியில முடிவு பெறும்போது பிசாசு பிரயாசப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஏசு எங்கு சுற்றி திரிந்தார், பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாரும் வெளிநாயிட்டார். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். 38 வருஷம் பிரயாசம் வீணா போயிடுச்சு. பிசாசு பிரயாசம் தேவன் தனக்கு உலகத்துக்கு பசுத்தாய் இறக்கிட்டாரு. அதனால பெரும்பாலும் 12 வருஷமா பிரயாசம் வரா மாம்சத்துல. பிசாசு பில்டப் பண்ணியிருந்தான். ஏசு வருஷத்தின் ஓரத்தை தொட்ட மாத்தில உடனே ஈலிங் ஆயிட்டா. பிசாசு பிரயாசம் வீணா போயிடுச்சு. சோதரம் ஆண்டவர் சந்தோஷம், அவளுக்கும் சந்தோஷம். ஆனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுங்க. பிசாசின் பிரயாசத்தெல்லாம் வீணாக்குங்க. தேவடைய பிரயாசத்தை வீணாக்காதீங்க. சோதரம் மாம்சத்திலே வாழாதீங்க. தேவடைய திட்டெல்லாம் பாயா போயிடும். கிறிஸ்துக்குள்ள வாழுங்க. பிசாசு திட்டெல்லாம் உங்க வாழ்க்கையில பாயா போயிடும். வெற்றிகரமா இருப்பீங்க, ஆசுவாதமா இருப்பீங்க. கர்த்தாவே செய்தி கேட்கிற ஒரு அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாது. சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமான பாவமோ இயேசு ரத்தம் ஓவர் போயிட்டு அது ஜீவ ரத்தம். அதை ஏன் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு வளர்த்து கொடுக்கும்போது பிசாசிய வாழ்க்கையில போட்ட எல்லா சத்திய திட்டமும் சாபமோ பாவமோ மரணமோ தரித்திரம் பாதாளம் அது வீணா போயிடும். கிறிஸ்து தேவ திட்ட வாழ்க்கையில நிறைவேறும். இயேசு திராட்சை செடி நான் கூடி கிறிஸ்து இயேசுக்குள்ள நான் நிலைந்திருக்கிறேன். அளவற்ற அன்பு சபிக்காசு பகைக்கு நான் சத்துருவை ஜபம் பண்ணு. கிறிஸ்துவை தீவிரமாய் தேவன் தனக்கு ஆதாம் முழு வளர்த்து கொடுத்து மாம்சத்தில் ஆரம்பம் பண்ணி நான் தாயின் வயிற்றுல கிறிஸ்துக்குள்ள நான் முடிவு பெறப்பட்ட கத்தாவே தேவாவில நிலைத்திருக்கும்படி வாய்நாளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள நிலைத்திற்கு ஒப்பு கொடுக்கிற தாய். என் வாழ்க்கையில பிசாசு போட்டு எல்லா சதி திட்டங்கள் வாய்க்காமல் போகிற கத்தாவே எனக்கு விரோதமாக எழுப்பிடும் எல்லா சதி திட்டம் வாய்க்காமல் போடும். முழு உலகத்தை அன்பு குறை இயேசு ஜீவனை பரிபூர்ண தேவன் தனக்கு ஆதாரம் முழு கொடுத்து பிசாசு வாய்க்காமல் போக முடியும். வாய்நாள கிறிஸ்துவ நித்திய ஜீவன பரலோக ராஜ்யத்தை பூமியில பரலோகத்தை பெற்றுக்கொள்ள முடியுது. செய்தி கேட்கிற ஒரு ஒப்புடுகிற கத்தாவே எல்லாருக்கும் சாட்சியா இருக்க முடியும். செங்கு பிசாசு விளையாட்டு யாரும் விடியலாக முடியல. இயேசு ஜீவன் தேவன் கூட அசுதாயிருக்கு பசுதாயிருக்கு. குடும்பத்துக்கு பட்டண தேசத்துக்கு ஒலியாக உப்பா இருக்க ஊழிய செய்ய இந்த செய்தி கேட்க பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். மாபெரிய இப்படி கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்துல எல்லா ஜெபிலும் இருக்கிறோம். எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் வருவாதே. லேலுயா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியாக சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதை நிச்சயமாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் லேபில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்தியிலும் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த செய்தி 20/9/2023 அன்று வேலூர் பகுதியிலே கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கடைசி நாள் லேபில் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க.